வணக்கம் நண்பர்களே. திமுகவின் கதை முடிந்தது. ஸ்ரீவைகுண்டம் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மீது நடவடிக்கை எடுப்பதா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. தாவேகா ஐடி விங் பதிலடி கொடுத்திருக்காங்க. பாலியல் வன்கொடுமை செய்திகளை கேட்கும் போதெல்லாம் நெஞ்சம் கலங்குகிறது, பதறுகிறது என்று 2 நாட்கள் முன்பு முதலமைச்சர் பேசினார். ஆனால் தன் கட்சியை சேர்ந்த தாவேகா ஆட்களே பாலியல் வன்கொடுமை செய்தால் பாதிக்கப்பட்ட பெண் மீது நடவடிக்கை எடுக்கிறார். ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் செய்யதான் சிங்கப்பெண் பிரிவை முதலமைச்சர் உருவாக்கினாரா? இந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைக்கப் போகிறார்? ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட எம்எல்ஏ சரவணன் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொல்லியிருக்கார். இதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங் தரமான பதில் கொடுத்திருக்கு. இது தொடர்பாக தாவேகா ஐடி விங் வெளியிட்டிருக்க பதிவில், ஸ்ரீவைகுண்டம் விவகாரத்தில் புகார் பெறப்பட்ட உடனே அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்து விரைந்து நடவடிக்கை எடுத்ததன் நாடே அறியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. காரணம், இது மக்கள் விரும்பும் முதல்வரான நம் வெற்றி தலைவரின் அரசு. இன்னும் சொல்ல போனால் இது மாடர்ன் மனுநீதி சோழன் அரசு. தப்பு செய்தவர் யாராயிருந்தாலும் எத்தகைய நிலையில் இருந்தாலும் தண்டிக்கப்படுவது உறுதி. அதே சமயத்தில் குற்றத்தில் சம்பந்தப்படாதவர்கள் பாதிக்கப்படாத வகையில் நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படுவதும் உறுதி. நியாயமான நீதியை வழங்காமல் மனசாட்சியை குப்பையில் வீசிவிட்டு குப்புறப்படுத்து கிடந்த பவளவிழா பாப்பா அரசன்று இந்த அரசு. உண்மை என்பது உப்புக்கு கூட இந்த உதறல் நிதியிடம் இருக்காது என்பது உயர்தனி உண்மை. இருந்தாலும் அண்ணா பல்கலைக்கழக கொடூர சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சதிகாரர் யாரந்த சார் என்று இப்போதாவது அல்லது எப்போதாவது உளறல் நிதி உண்மையை பேச தயாரா? பொள்ளாச்சி படுபயங்கர சம்பவத்தில் பச்சோந்தி போல நிறம் மாறி நீதியை குழி தோண்டி புதைத்து தீர்ந்து போன சக்தி போலவா நமது அரசு இருக்கிறது? இல்லவே இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நமது அரசு ஒருபோதும் சகித்து கொண்டுள்ளது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். மக்களுக்கு நமது அரசின் மீது இருக்கும் இந்த நல்ல புரிதலை பார்த்து அதனால் தாங்க முடியாத பொறாமையில்தான் தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் புகைச்சல் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவாலயத்தில் எழுதப்படும் அறிக்கைக்கு கண்ணை மூடிக்கொண்டு தவளை போல தாவி தாவி தவந்து போய் தத்தோம் ததிகிந்தோம் இசைக்கிறது தீர்ந்து போன சக்தி. அறிவாலய மியூசிக்கிற்கு அடிமையாகி டான்ஸ் ஆடும் ஆளாக மாறி மக்கி போன தீர்ந்து போன சக்தியும், தீர்ந்து போன சக்தியின் டீம் மியூசிக்கிற்கு கீபோர்டு வாசிக்கும் கிறுக்கு நிதியும் பொறாமையில் புகைவிட்டு பொய்ப்புலம்பல் புகார் வாசிப்பது ஏன் என்று மக்களுக்கே தெரியும். ஆட்சி அதிகாரம் பறிபோன ஆத்திரத்தில் இருக்கும் சித்ரஞ்சன் சாலையில் சிநேகத்தால் சிலுவம்பாளையத்திலும் கபீம் குபீம் காமெடி அரசியல் மற்றும் காண்டு அரசியலின் கதறல் சக்தி கேட்பது வாடிக்கையாகிவிட்டது. மே 4ஆம் தேதியிலிருந்து இவர்கள் இரவும் பகலும் தலைகீழாக மாறிவிட்டதால் தடுமாற்றத்தில் தவறான தகவல்களையே தந்து இருக்கிறாங்க. இப்படியே செய்து கொண்டிருந்தால் இவர்கள் இருவரின் கூப்பு காலம் கூடிக்கொண்டே போகும் என்பதில் சந்தேகமே இல்லை என உதயநிதிக்கு தாவேகா ஐடி விங் தற்போது பதிலடி கொடுத்திருக்காங்க.